ஹாய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆல்ஃபா சென்சார் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் மணி ஏர்னிங் பிளாட்ஃபார்ம். ஃபஸ்ட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரிவ்யூ பேஸ்டு ஒரு மணி ஏர்னிங் பிளாட்ஃபார்ம்னு சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து ரிவ்யூ அப்படின்னாவே வந்து ஒரு செலிப்ரிட்டியோ ஒரு பாப்புலராக இருக்க நபரை தான் கூப்பிட்டு ரிவ்யூ வாங்குவாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அவங்க ஆட் போடுவாங்க, அப்படியே அவங்க கம்பெனி டெவலப் ஆகும் அப்படின்ட்டு. இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நம்மளை மாதிரி இருக்க இண்டிவிஜுவலை கூப்பிட்டு நம்மக்கிட்ட ஒரு வெப்சைட்டை பற்றின ரிவ்யூவை வாங்கி அதை வந்து கிளைண்ட்டுக்கு ஒப்படைச்சு அவங்கக்கிட்ட இருந்து நமக்கு வந்து பணம் சன்மானமாக கொடுப்பாங்க. 7 நாளுக்குள்ளே மணியை போட்டு விட்ருவாங்க, நீங்கள் சம்பாதிச்ச மணியை. இதில் இங்கிலீஷ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்படிப்பட்ட வெப்சைட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போது அந்த கம்பெனி பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூசர் டெஸ்டிங். இது வந்து ஒரு வெப்சைட்டாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இதற்கு வந்து 160 கண்ட்ரீஸில் ஒர்க்கர்ஸ் வந்து ஃப்ரீ லான்சர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் நம்ம வந்து ஒர்க் பண்ணோம்னா நமக்கும் ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. இது எல்லாமே பேப்பரில் தான் போட்டு விட்றாங்க. ஓகே, இது எப்படி இப்போது வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கூகுள் போய்ட்டு யூசர் டெஸ்டிங் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு டேப்லேயே வருது பாருங்கள், யூசர் டெஸ்டிங் ஹியூமன் இன்சைட் பிளாட்ஃபார்ம். அதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்குது பாருங்கள், கெட் பெய்டு டு டெஸ்ட். அதாவது ஆல்ரெடி இருக்கவங்க லாகின் கொடுக்கணும், ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க இந்த கெட் பெய்டு டு டெஸ்ட்டு கொடுக்கணும். அதில் வந்து உங்களோட இந்த இடத்துல வந்து உங்களோட மெயில் கொடுத்து சைன்இன் பண்ணிடுங்க. அதாவது கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்களா, அதில் கொடுத்துருங்க. உள்ளே வந்து உங்களுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் பேஜ் கேட்கும். அந்த டீட்டெயில்ஸ் பேஜெல்லாம் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு வரும். இந்த டெஸ்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் ஆகணும். பாஸ் ஆனால் தான் வந்து உங்களுக்கு டாஸ்க்கு வந்து எலிஜிபிள். இப்போ நீங்கள் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி டெஸ்ட்டில் பாஸ் ஆனதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு டேஷ்போர்ட் இருக்கும். அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகிறதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போது டெஸ்ட்டில் வந்து நீங்கள் பாஸ் ஆகணும் அப்படின்னா அதில் வந்து என்ன மாதிரி டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரிவ்யூவிங் பேஸ்டு டெஸ்ட்டு தான் இருக்கும். ஒரு வெப்சைட்டு கொடுத்துட்டு இந்த டேபில் இந்த பேஜில் என்ன இருக்குன்றதை படிங்க அப்படிங்கிற மாதிரி அதில் கொட்டேஷன் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் நல்லா சவுண்டாக படிக்கணும். உங்கள் ஃப்ளூயன்சி வந்து பக்காவாக இருக்கணும். அதுக்கு வந்து எந்த நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸும் பக்கத்தில் இருக்கக்கூடாது. அதை வந்து மெயினாக பார்த்துக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒரு தனி ரூமுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஏதாவது நல்ல குவாலிட்டியான ஹெட்செட் இருந்துச்சுன்னா அதை வாங்கி வச்சு யூஸ் பண்ணி டெஸ்ட்டை பாஸ் பண்ண பாருங்கள். அப்படி பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அதிகமாக பெய்டு உள்ள ஜாப் வந்து எதுவுமே இருக்காது எனக்கு தெரிஞ்சு ஆன்லைனில். ஏன்னா இது ஒரு டாஸ்க்குக்கே மினிமம் வந்து இவங்க வந்து $5 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது வெறும் வாய்ஸை மட்டுமே வச்சு தான் வந்து இந்த கம்பெனி ரன் ஆகுது. ஆமாம், இப்போது அடுத்து வந்து இப்போது நீங்கள் டெஸ்ட்டில் ஒரு வேளை பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயில் வரும். இந்த மாதிரி நீங்கள் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டீங்க, உங்களுக்கு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை பாஸ் ஆகலைன்னா மறுபடியும் அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ண சொல்லி உங்களுக்கு வந்து மெயில் வரும். அந்த மாதிரி நீங்கள் எத்தனை தடவை ஃபெயில் ஆகுறீங்களோ அத்தனை அட்டம்ப்ட், அன்லிமிட்டட் அட்டம்ப்ட் தான். இதில் வந்து இன்எலிஜிபிள் கேண்டிடேட்னே இருக்க முடியாது. அவங்க எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். பாஸ் ஆகிட்டாங்கன்னா டேஷ்போர்டுக்குள்ளே வந்துடுவாங்க. ஓகே, அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து டாஸ்க்குங்க வரும். இந்த டேஷ்போர்டில் இருக்குது பார்த்தீங்களா, $10 யூ நீட் த யூசர் டெஸ்டிங் ஆப் டு டேக் திஸ் டெஸ்ட். அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி இதுக்கு வந்து ஃபோன்லேயும் ஒர்க் வரும், லேப்டாப்லேயும் ஒர்க் வரும். அது வந்து உங்கள் இதை பொறுத்து தான். ரெண்டாவது இது வந்து ப்ரியாரிட்டி பேஸ்டு ஒர்க். இது மொத்தமாக ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. இப்போ உங்களை மாதிரி 160 கண்ட்ரீஸில் இருக்காங்கன்னு நான் சொன்னேன்ல, அவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி யூசர் டெஸ்டிங்கில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே இந்த மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. யார் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த டாஸ்க். இப்போ அந்த மாதிரி நான் ஏர்ன் பண்ண அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, $20 ஏர்ன் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 2 டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 2 டாஸ்க்குக்கு வந்து $20 எனக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு 7 நாளில் பேங்க்கில் டெபாசிட் பண்ணிவிடுவாங்க. இதுக்கான ப்ரூஃப் வந்து பேபால் பாருங்கள். எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், இந்த யூசர் டெஸ்டிங்லேருந்து எனக்கு வந்து 2022 அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிருக்கு. கம்ப்ளீட்டட் $10, மொத்தமாக $20
வந்திருக்கு. இது வந்து மை ப்ரொஃபைலில் போய்ட்டு நீங்கள் வந்து பேபால் அக்கௌண்ட்டை அதில் ஆட் பண்ணி விடணும். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பேபால் வச்சுருக்க அக்கௌண்ட்லேருந்து தான் இதை வந்து சைன்இன் பண்ணணும். இது வந்து 7 நாளைக்குள்ளே வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணி விட்டுருவாங்க. இது ரொம்பவே வந்து ஒரு ஈஸியஸ்ட்டு அண்டு மோஸ்ட்டு ஹை பெய்டு ஜாப் இன் ஆன்லைன் அப்படின்னு சொல்லலாம். அதை விட அதிகமாகவே இருக்குது நிறைய கம்பெனி. பட் இது வந்து ஒரு ஈஸியஸ்ட் ஜாப் அப்படின்னு தான் சொல்லணும். இதை விட அதிக பெய்டு கம்பெனிஸ்லாம் இருக்குது. பட் இது வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு அதிக பெய்டான ஜாபில் என்னோடய சஜஷனில் இது வந்து ஃபஸ்ட் நம்பரில் இருக்குது. ஓகேங்களா? வேணும்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே வந்து இந்த மாதிரி கிளிக் ஒர்க்கரில் வந்து பேமெண்ட்டை பற்றி நான் சொல்லலை. அதனால தான் உங்களுக்கு இதில் நான் பேபால்லே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு அந்த பேமெண்ட் கிரெடிட் ஆனதே காமிச்சிட்டேன். வேணும்னா நீங்கள் இந்த யூசர் டெஸ்டிங்லேயும் கிளிக் ஒர்க்கர்லேயும் ஒர்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடான அமௌண்ட் வந்து உங்கள் கைக்கு கொடுக்கும். ஆன்லைனை பொறுத்தவரை எல்லாருமே வந்து ஒரு மித்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒர்க் அதிகமாக இருக்கும் பட்டு பெய்டு கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆன்லைனில் ஒர்க் பண்ணவே மாட்டாங்க. பட் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே வந்து நம்ம பண்ணுற ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி வந்து அமௌண்ட் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் இது ஒரு ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸ்ன்னு தான் சொல்லணும். பிகாஸ் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், இதையும் பண்ணலாம். அப்படி இப்போ ஒரு 5 டேப் ஓப்பன் பண்ணி 5 கம்பெனியில் அப்படியே இப்போ இந்த கம்பெனியில் வந்து நீங்கள் கிளிக் ஒர்க்கர் கம்பெனியில் நீங்கள் ஒரு டாஸ்க் பண்ணுறீங்கன்னா அதில் வர்ற அமௌண்ட்டு ப்ளஸ் அப்படியே அடுத்த விண்டோ ஓப்பன் பண்ணி யூசர் டெஸ்டிங்கு, அடுத்த விண்டோ ஓப்பன் பண்ணி இன்னொரு கம்பெனி, அப்படி நீங்கள் கண்டினியூவாக ஒர்க் பண்ணிக்கிட்டே போகலாம். இதனால் வந்து உங்களுக்கு மந்த்லி கிட்டத்தட்ட ஒரு 40K 50K வரைக்கும் நீங்கள் கான்சன்ட்ரேட்டடோட ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய கம்பெனியை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி உங்கள் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் போன வீடியோவில் கொடுத்த சப்போர்ட்டே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இதே மாதிரி இன்னும் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால தான் இது செகண்ட் வீடியோவாக போட்டிருக்கேன். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சது. ஓகே, பை.